ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுண்ட்ரா ஃப்ரம் சவுண்ட்ரா சென்னா. இன்றைக்கி டே 21 நாம் மண்டலா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மண்டலா டிசைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே ஈவன் ப்ரைடல் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி கொஞ்சம் சில மண்டலா டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்னதாக இதுக்கு முழுக்க நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் போடுறோம். அதுக்கு நான் சின்னதாக ஒரு 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து டார்க் ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தேர்ட் லைனில் வந்து தேர்ட் சர்க்கிளில் நான் ஹம்ஸ் கொடுத்து அதை சுற்றி கர்வ் பெட்டல்ஸாக கொடுத்துக்கிறேன். அந்த கர்வ் பெட்டல்ஸ் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சுற்றி டார்க் லைன் கொடுத்துக்கிறேன். டார்க் லைனை அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு டபுள் லைன் கொடுத்து ஒரு ஹம்ஸோ இல்லை 2 ஹம்ஸோ கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு ஹம்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இதை ஃபைனல் ஃபைனல் லேயரு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு நமக்கு ஹைலைட்டிங் தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு 4 கார்னர்லையுமே ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த 4 கார்னரில் அதான் டாப், பிலோ, ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த 4 கார்னரில் ஸ்வர்ல் கொடுத்து சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மிடலில் நம்ம போட்டல 4 டிசைன், அதுக்கு மிடலில் ஃபுல்லாகவே திரும்பி அதே டிசைனை போட்டு அதை சுற்றி டாட்ஸ் கொடுத்து சைடில் லீவ்ஸ் அதாவது வைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். இப்போ அடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம். இது இன்னும் ரொம்ப சிம்பிள். இப்போ சின்ன கைக்கு குட்டியாக இருக்கிற ஹேண்ட்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக போடலாம். இது ரொம்பவும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி இதில் நடுவில் ஷேடிங் கொடுத்து அதை சுற்றி டார்க் லைனு ஹம்ஸு அதை சுற்றி ஸ்வர்ல் கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்வர்ல்ஸ்க்கு நடுவில் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் எந்த டிசைன் கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட்டு டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கு இன்பிட்வீனில் அதோட பேலன்ஸ் டிசைன் கொடுங்க. அப்படி தான் ஒரே ஃபார்மாக எல்லாமே வரும். சரியா? இப்போது அடுத்த டிசைன். இந்த டிசைனில் வந்து ஃபர்ஸ்ட்டு பெருசாக 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதில் நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி நான் டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் நெகட்டிவ் ஃபில்லிங்காக லோட்டஸ் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். ஏன்னா பீகாக், ஆனால் இதை வச்சு பீகாக் டிசைனை வச்சும் போட்டுக்கலாம், இல்லை எலிஃபண்ட்டும் உள்ளே ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் இன்னும் பீகாக் எலிஃபண்ட்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதனால நான் இப்போதைக்கு லோட்டஸ் வச்சு மட்டும் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கும் போடுறேன். உள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம்ல நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் எப்படி போடுறதுன்னு, அதே மாதிரி தான் நான் 5 பெட்டல்ஸில் 5 லேயர்ஸ் லோட்டஸ் போட்டு ஸ்பர்லு அப்புறம் ஒரு லீஃப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி போட்டு கனெக்டிங் லைன்ஸாக நடுவில் சர்க்கிள் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி 4 சைடுமே சின்னதாக ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு ஃப்ளவர் போட்டுக்கிறேன். சென்ட்ரலில் டார்க் ஷேடிங்காக கொடுத்து கர்வ் ஷேப்பு ஃப்ளவர் போட்டு அதுக்கு எல்லாத்தோட இன்பிட்வீனாக ஸ்பைரல் கொடுத்து அந்த ஸ்பைரலுக்கு மேலே வந்து 3 லீஃப் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அங்கங்கே சர்க்கிள் கொடுத்து அவுட்டர் லைன் ஃபுல்லாக டார்க் ஷேடிங்காக கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலுமே கடைசியில் ஃபுல் டிசைனுமே டார்க் லைனாக நம்ம ஷேடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாதான் அது பார்க்க வந்து இன்னும் ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்த டிசைன் வந்து இதுவும் ஆல்மோஸ்ட்டுக்கு ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதில் சென்டரில் நான் ஒன்று பெருசாக டிசைன்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் உள்ள சென்டராக வந்து டார்க் ஷேடிங்காக ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே சின்ன டாட்ஸு கொடுத்து அதுக்கு மேலே டார்க் ஷேடிங் கொடுத்து 2 ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் அதை கொடுத்து 4 சைட்லையுமே 3 லேயர் கர்வ் பெட்டல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக 4 சைடுமே அதை கொடுத்துட்டு அதுக்கு டாப்பில் 3 பெட்டல்ஸ் 3 லீஃப் இருக்கிற மாதிரி பஞ்சாக
3 லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இன்பிட்வீன் அந்த 2 ஃப்ளவர் வரைஞ்சோல அந்த 2 ஃப்ளவருக்கு மிடில் ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரல் சுற்றி லீஃப் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டு ஃபுல்லாக இதையுமே அதே மாதிரி லாஸ்ட் இதில் பண்ண மாதிரி ஃபுல் அவுட்லைனுமே நல்லா டார்க் ஷேடிங்காக திக் லைனாக கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து இப்போ வெட்டிங் அப்படின்லாம் வரும்போது நமக்கு இதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த வெட்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் போடும்போது இப்போது ப்ரைடல் டிசைன்லாம் நம்ம மண்டேலா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இந்த மாதிரி ஹார்ட்டின் போட்டு அது டபுள் லைன் ஹார்ட்டினாக போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் நம்ம இது ஃபில்லிங்ஸில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இதில் ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்து வைன்ஸ் மட்டும் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் சென்டராக இருக்கிற ஹார்ட்டினை மட்டும் ஃபுல்லாக டார்க் ஷேடு கொடுத்து டார்க் லைனாக கொடுத்துருக்கேன். அப்புறம் வெளியே ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல அதை சுற்றி லீவ்ஸும் அதான் சிங்கிள் லார்ஜ் லீஃபும் 3 வைன்ஸும் ப்ளஸ் ஒரு டியர் ட்ராப் மாதிரி கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்ட்டின் டிசைன் மண்டேலாவை நீங்கள் வந்து நடுவில் அவங்க பேர் இப்போது ப்ரைடலுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு செலோ டைப் மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதை சுற்றி நீங்கள் இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இருக்க செலோ டைப்பை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் அவங்களோட பேர் இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு நேம் இருக்கும்ல அந்த நேம்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கூட இதை மண்டேலா டிசைனாக கொடுக்கலாம். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ அடுத்த டிசைன் இப்போ நான் லாஸ்ட்டாக போடுற 2மே அரேபிக் மண்டேலா. புரியுதா? இந்த அரேபிக் மண்டேலாவில் பாருங்கள் ஒயிட் ஸ்பேசஸ் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளோட டிசைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து நிறையா ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கும். அதுதான் அரேபிக் மண்டலான்றுவாங்க. இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பெரிய சர்க்கிளாக போட்டு உள்ளே வந்து ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி வைன்ஸு, அவ்வளோதான். இந்த இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 4 சைடுமே ரோஸ் பெட்டல் போட்டு அதுக்கு இன்பிட்வீன்னா எல்லாத்துலேயுமே திருப்பி அதே ரோஸ் பெட்டல் தான், எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு இன்பிட்வீனில் 2 லீஃப் இருக்கிற மாதிரி சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ அதை ஃபுல்லாக அந்த லீஃபு அந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே சுற்றி ஃபுல்லாக டார்க் லைன் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வைன்ஸோ பஞ்சிங் வைன்ஸு இல்லைனா டியர் ட்ராப்பு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து நல்லா பெரிய டைப் ஆஃப் மண்டேலா டிசைன்ஸ் அரேபிக்கில். இது நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மண்டேலா டிசைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மண்டேலா டிசைன்ஸ் போட்டு கீழே சிம்பிளாக ரிஸ்ட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பெல்ட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த டிசைன்ஸ் போதும். நாளைக்கு நம்ம வேறு கிளாஸில் மீட் பண்ணலாம்.